அதாவது நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டோம்னா, அதாவது வேஸ்ட் டு வெல்த்துங்கிற ப்ரோக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து MSW முனிசிபல் சாலிட் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். முனிசிபல் சாலிட் வேஸ்ட் வந்து அதையும் நீங்கள் பிரிச்சிங்கன்னா அதில் வந்து வெட் வேஸ்ட் இருக்குது, நான் வெட் வேஸ்ட் இருக்குது. நம்ம ஊரில் சாதாரணமாக ஒரு தெருவுக்கு ஒரு ஸ்கிராப் கடை இருக்குன்னு அதுவே ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்துச்சுனாலே, இப்போவும் அது எக்கனாமிக் அது ஓடிட்டு இருக்கு, அதுவே ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்தாலும் அதுக்கான வேல்யூ ரியலைசேஷன்ஸ் இந்தியாவில் மட்டும்தான் இந்த ஸ்கிராப்புங்கிறது டீப் ரூட்டட் நெட்வொர்க்காக இருக்குது. ஓகே, இதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே நம்ம எல்லா பொருட்களும் சேர்த்து கொடுக்கும்போது MSW எல்லா வேஸ்ட்டும் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தரம் பிரிக்கிறதோ அந்த தரம் பிரிக்கிறதுன மட்டும் அவங்க அவ்வளோ பிஸ்னஸாக பார்க்குறாங்க. ஆமாம் ஆமாம். அதுக்கடுத்து இருக்கிற வேஸ்ட் வந்து சாலிட் வேஸ்ட். சாலிட் வேஸ்ட்டு அதில் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கிறது தரம் பிரித்து அவங்க வந்து ஒரு கரெக்டான கம்ப்ளீட்டான வேல்யூ செயின். இப்போது பேப்பர்ஸ் இருக்குது, இரும்பு இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது. இது எல்லாமே வந்து பேப்பரை என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஷ்ரெட் பண்ணி பேப்பர் பல்பிங் பண்ணி அதை பண்ணுவாங்க. இந்தியா வந்து ஒரு பேப்பர் இம்போர்ட் டிபெண்டன்ட் கண்ட்ரி. ஓகே, அப்போனா உங்களுக்கு இங்கே பேப்பர் எதெல்லாம் ரீசைக்கிள் ஆகுதோ அது இங்கே பேப்பர் மில்களுக்கு ரொம்ப தேவையானதாக இருக்கும். அதுக்கடுத்து இங்கே உங்களுக்கு இரும்பு எல்லாமே எடுத்துகிட்டு போனோம்னா அந்த இரும்புகள் எல்லாமே வந்து இங்கே கேஸ்டிங் ஃபவுண்டரிஸுக்கும் அது வந்து மெல்டிங்க்கும் யூஸ் பண்ணப்படும். அதுக்கடுத்து பிளாஸ்டிக்ஸ் இருக்குன்னா அந்த பிளாஸ்டிக்ஸில் பல வகையான பெட் இருக்குது, PVC இருக்குது, இது எல்லாம் இருக்குது. அந்த பிளாஸ்டிக்ஸை கிரானுலராகவோ இல்லை ஷ்ரெட்டிங் பண்ணியோ ஒவ்வொரு ஃபார்மில் கொண்டு போயிட்டு அதுக்கடுத்து அதையும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வேல்யூ இருக்குது. இப்போ நீங்கள் வந்து தெருக்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கெல்லாம் சேர் எல்லாம் போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. ஆமாம், புதுசாக சேர்கள். அந்த சேர் எல்லாமே மேஜராக வந்து ரீசைக்கிள் பிளாஸ்டிக்ல இங்கிருந்து கலெக்ட் பண்ண ரீசைக்கிள் பிளாஸ்டிக்ஸ்ல பண்ண, அதனால தான் அது அவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க. அதாவது அதோடைய ரேட்டு வந்து அதனால மட்டும் கம்மிங்கிறது இல்லை. இந்தியாவுடைய ஒரு குட் காம்பினேஷன் என்ன, ஹையஸ்ட் மார்க்கெட் இருக்கு, அதே மாதிரி ஒரு லேபருக்கான ரிசோர்சஸ் இருக்கு. அதுக்கடுத்து இங்கே நமக்கு ஒன்று ஒரு ப்ராசஸை செட்டப் பண்ணிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சா, இதை 3 விஷயங்களையும் ஆப்டிமைஸ் பண்ண முடிஞ்சா நீங்கள் ரீசைக்கிள் பிஸ்னஸில் ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக ஈஸியாக கொண்டு போகலாம்.